ஹாய் ஹாய் செல்லம்ஸ். ஹாய் செல்லம்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். சோ இன்னைக்கு வாங்க நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். லஞ்ச் மெனு. அம்மாவை கேட்ட செல்லா குட்டீஸ்க்காக அம்மா வந்திருக்கேன். ஜெய்ய கேட்ட செல்லா குட்டீஸ்க்காக ஜெய் வந்திருக்கான். பூஜாவை கேட்ட செல்லா குட்டீஸ்க்காக பூஜா வரல. மதியத்துக்கு சுட சுட சோறு பத்திடு. இதுதான் பூஜா குட்டி செஞ்சது. இன்னைக்கு ஜெய்க்காக வெஜ் தான் ஸ்பெஷல். ஆமா, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. கோயில் போயிட்டு வந்திருக்கான். என்ன 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 கார குழம்புமா? முருகனை வேண்டிட்டு வந்திருக்கான். மாங்காய், மூக்கடலை, அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் கண்டிப்பா போட்டிருப்பீங்க. டிஸ்டர்பன்ஸ் கத்திரிக்காய். சோ இதெல்லாம் போட்ட கார குழம்பு. பீட்ரூட் பொரியலா துவையலா? துவையல். பீட்ரூட் என்ன பொரியல் தானே? இன்னைக்குதான் கரெக்டான கன்சிஸ்டன்சில பண்ணிக்குது பூஜா. பீட்ரூட்டை பொரியலா பண்ணிருக்கு. பீட்ரூட் பொரியல். அதுக்கப்புறம் அப்பளம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் ஹாட்டிங் போட்டு வழக்கம் போல டிஃபன் ஆட் பண்ண மறந்துரு. ஆட் பண்றேன். காலையில டிஃபன் வந்து சூப்பரான மல்லிகைப்பூ இட்லி, அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு. இட்லிக்கு வந்து நம்ம ஃபேவரட் வந்து தக்காளி தொக்கு தான், செம்மையா இருக்கும். இதுதான் நம்ம வீட்டுல காலை உணவு. மார்னிங் டிஃபன் ஒன்றும் இல்லை, இட்லி தக்காளி தொக்கு. சூப்பரா இருந்துச்சானா பாத்துறீங்களா? இதுதான் கைஸ் நம்ம வீடு இன்னைக்கு ஸ்பெஷல். அக்கா பக்கத்துல வாங்க, அப்படியே 2 மீட்டர் தள்ளி நிக்கிறது. பூஜா குட்டி வேற சமைச்சிட்டாங்க. இன்னைக்கு ஒரு பொடி தான். இன்னைக்கு ஒரு பொடி. செல்லா குட்டீஸ் வீட்ல டிஃபன் அண்ட் லஞ்ச் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, பேசுங்க. கண்டிப்பா பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா உங்க வீட்டுல லஞ்ச் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்மளவா இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க அம்மாக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. அம்மா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அனுப்ப மாட்டேன். நான் உங்க மேல கோவமா இருக்கேன். நேத்து எல்லாரும் ஜெய்க்கே சப்போர்ட் பண்றீங்க, ஒரு நாள் 65 இல்லாம சாப்பிட்டா எல்லாம் ஜெய்க்கு தான் சப்போர்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. போங்க உங்க பேச்சு. அம்மா ஒரு காம்பினேஷன் சரிங்களா? அது வந்து ஒரு எமோஷன். அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. அப்படியே எமோஷன். இன்னைக்கு உன்னை ஏமாத்திடும். நீ சிக்கன் செய்யணும்னு சொல்லிட்டு கூட கிடையாது உனக்கு இன்னைக்கு. வர ஒன்னும் பிரச்சனை. நேத்தான் கைஸ் மட்டன் பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டோம். பரவாயில்ல, ஒரு நாள்லாம் ஜெய் அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். ஒன்னும் அவ்வளவு அடமெண்ட் எல்லாம் கிடையாது. நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ற பையன் தான். இது மட்டும் தான் கொடுத்தா சாப்பிடுவேன் அப்படின்லாம் கிடையாது. அவ்வளவுதான் கைஸ். அப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா வாழ்க வளத்துடன். அப்புறம் நேற்று ஒரு கமெண்ட், பூஜாவுக்கு மேரேஜ் ஆசையை தூண்டுறீங்க. மேரேஜ் ஆசைன்றது இயல்பாவே வரும், பெண்கள்னாலே வரதான் செய்யும். எல்லாருக்கும் தான் வரும். ஐயோ இவ ஒருத்த கொசு தொல்லை தாங்க முடியலப்பா. என்னன்னா ஒரு ஏஜ் ஆச்சுனாலே எல்லாருக்கும் அந்த கனவு, இப்படி மாப்பிள்ள வரணும் அப்படி வரலாம். ஆனா பொறுமையா இருந்து பொறுத்து நமக்கு வரும்போது நிச்சயமா வந்து கடவுள் நல்லதுதான் பண்ணுவார். பொறுமையா இருக்க குழந்தைங்களுக்கு சரிங்களா? இதெல்லாம் இயல்பு தானேடமா. பூஜா உன்னை கட்டிக்க போறவங்க, கொடுத்து வச்சவங்க, அவங்க அதெல்லாம் சொல்றது இயல்பு தான். ஏன்னா அவ்வளவு குழந்தை நல்லா சமைக்கும் போது ஒரு தாயா தப்பு பண்ணாலும் திட்டணும், நல்லா செஞ்சாலும் பாராட்டணும். அதுதான். இதுல நான் புதுசா போய் தூண்ட வேண்டியதுலாம் இல்ல தங்கங்களா. எல்லாருக்கும் இயல்பா இருக்கும். அந்த கனவு நிறைவேற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வாழ்க்கைன்னா அதுதான். இறைவன் எப்ப வேணாலும் நம்மளுக்கு பூமட்ராலுக்கு தானே சொல்ல போறேன். பூமர்லாம் இல்ல, அந்த விஷயத்துக்கு நானுமே ரொம்ப லக்கி. ஏன்னா எங்க வீட்டுல 4 குக் இருக்காங்க. வித்தவுட் இல்லாம அப்பா, அம்மா, தங்கச்சி எல்லாருமே சூப்பரா குக் பண்ணுவாங்க. சோ அதனால எங்க அக்காவும் ஒரு ரொம்ப லக்கி. சீக்கிரம் சமையல் கத்துக்கோ மருமக கிட்ட. அப்புறமா என்னால திட்டு வாங்கிக்க முடியாது. என்ன உன் பிள்ளை கத்து வச்சுக்கிட்டு பூமர் டாக்லாம் இதெல்லாம் அவாய்ட் பண்றேன். கத்து வச்சுக்கிட்டு தாங்க குட்டி. என் செல்லக்குடி கஷ்டப்படக்கூடாதுல்ல. கத்துக்கோ. நல்லபடியா சந்திக்கலாம். டாடா, பை பை. வாழ்க வளத்துடன். Positivity, love you all. Tada, bye bye.